நீ போட்டி போட்டு வருவ, நாங்கள் ஜெபம் பண்ணணுமோ, நீ ஜெபம் பண்ணு முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு பாவமாக சொல்லுதேன், கவுண்டிங் குறையவே மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்கு. 1-2 தான் பரவாயில்ல, நம்ம தான் 24 வருஷத்துக்கு மொத்தமாக பாவத்தை ஸ்டாக் வச்சுருக்கோமே. அருவா, கத்தி, சூரியெலாம் எடுத்துகிட்டு பேண்ட்ரா கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தால் நம்ம இப்படி அவமானமாக வாழ்கிறத விட கோர்ட்டில் போய் இவரை வெட்டி கொண்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஜெயிலில் எத்தனை வருஷம் வேணாலும் நினைஞ்சிக்கலாம், இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டை போய் போட்டலான்னு போனோம். ஆனால் அன்றைக்கி அவர் ஆஜராக வரல. அது அவருக்கு நல்ல நேரம்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நமக்கு நல்ல நேரம், ஆண்டவருக்கு காப்பாற்றிருக்காரு. ஆண்டவருக்குள்ள உண்மையிலே விளையாடுனா நம்ம பாவத்தை அறிக்கைட்டால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாலாம் தப்பு பண்ணமோ அவங்கள்ட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணுன்ட்டார். அதனால் நான் யார்கிட்டலாம் சண்டை போட்டனோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு கூட்டி போயிட்டார். அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி லோடுக்கு மேலே லோடாக ஏற்றுறாங்க. இப்போ என்ன உபவாசம் பண்ண வச்சுட்டாங்க. 3ஆம் நாள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். திட உணவு எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி தான் சாப்பிட்டுனா இப்போ அவருக்கு சரியாகணும். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுறேன், அவர் நல்லா சாப்பிட வர நான் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அண்ணன், அவர் கண்ணன் இருக்கார்ல, அவரே என்ன கேட்டார், எப்படி தம்பி ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவியோ அப்படி பேசு, அதான் ஜெபம் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கஷ்டமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அது முட்டெல்லாம் வலிச்சு போச்சு. நம்ம எவ்வளோ ஊழியக்காரங்களை திட்டியிருப்போம். நான் ஊழிஞ்சே வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளால் ஒரு ட்ராக்ட் கொடுக்க முடியல. ஊழியக்காரங்களை பேசக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நேராக வீட்டுக்கு போனேன், முழங்கால் போட்டேன். ஏசப்பா, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசினேன் என்னுடைய பாவத்தை. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நேர்முழங்காலில் ஒரு நாள் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். நேர்முழங்காலில் நின்று தூங்கினா என்ன நடக்கும்? விழுந்துட்டீங்க. அப்போ அங்கேருந்து அண்ணன் சொல்கிறாங்க, டேய் இம்மளா சரிஞ்சிட்டுதா அப்படின்னு சொல்லாங்க. தேயிலை ஊற்றி குடிக்கப்பா, உனக்கு அப்படி என்னப்பா கிடைச்சிடும்? இவ்வளோ நாள் பார்க்க ஒன்றுமே கிடைக்கல. எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கான். நான் சர்ச்சுக்கு போகிறது ஒரு வேளை நேரப்போக்குக்காக, பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் அங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள் என் செவிகளில் எட்டுவது உண்டு. அது மட்டுமல்ல, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அற்புதம், எங்கள் பெரியம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் சில சின்ன அற்புதம் நடந்திருக்கு. ஆனால் அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் இது எனக்கு நல்லா இருக்குது. அதனால் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுதான், எனக்கு இப்படி இருந்து சரியாயிட்டுன்னு. நீனு பேசாமல் வேதத்துக்கு வந்துடு, உனக்கு சரியாயிரும். என்ன அறியாமே சொல்கிறேன். எனக்கும் கிறிஸ்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. என்ன அறியாமே சொல்கிறேன். அவர் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். அப்படியா அம்மா, எங்கள் அம்மைக்கு சோமாச்சுலா, பெரியம்மைக்கு சோமாச்சுலா, உனக்கு சோமாயிரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு, எனக்காண்டி நீ வேண்டுதல் பண்ணு, எனக்கு சரியாயிட்டுன்னா நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன், ஏசப்பட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டார். இங்கே தான் எனக்கு பிரச்சனை. அதுவரை எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கிடையாது. இப்போ இவர் சோமனை சொல்லிட்டார, ஒருவேளை இவருக்கு சரியாகலைன்னா நம்ம சொன்ன ஏசு பொய்யா போயிடும். ஏசு பொய்யா போனால் கூட பரவாயில்ல, எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டது பொய்யா போயிடும். எனக்கு அந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு மான பிரச்சனை வேற. அம்மா ரசிக்கப்பட்ட பொய்யா போயிடும், பெரியம்மா ரசிக்கப்பட்டது பொய்யா போயிடும். சர்ச்சில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் பொய்யா சொல்கிறாங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பார்த்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என் வாழ்க்கையில் முதல்ல ஜெபிக்கிறவங்களை தேடுறேன். அது வேற ஜெபிக்கிறவங்கனாலே எனக்கு பிடிக்காது. என்ன இல்லையா ஜெபம், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட பலன் இருக்குது, இது இருக்குது, நம்ம ரெண்டு சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி தான் ஜெபிக்கிறவங்களை தேடினேன். அப்போ சர்ச்சில் சில மூத்தவங்க அண்ணமார், என் ஃப்ரெண்ட்ஸுலாம் ரசிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன். அப்போ அவங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பாக சோகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்து. ஆனால் அதுலேயும் ஒரு சார், மோசஸ் சார் அவங்க பேர், நீ போட்டி போட்டு வருவ, நாங்கள் ஜெபம் பண்ணணுமோ, நீ ஜெபம் பண்ணு முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுவரை எனக்கு ஜெபம் பண்ணே தெரியாது. உண்மையில் சொல்லணும்னா, ஒரு நாள் யூத் மீட்டிங்கில் போய் உட்காந்துருந்தேன். அங்கே இருந்த யூத் தலைவர், அவர் பேர் மோரிஸ் பால்ராஜ், 2 பேர் பொறுப்பில் இருந்தாங்க. அகஸ்டின் ஒரு அண்ணன், 3 பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை மாட்டி உடனே சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க. இப்பொழுது இந்த ஜெப குறிப்புக்காக சகோதரர் செந்தில் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
செந்தில்ன்றது உங்கள் பழைய பேர்? செந்தில் குமார் வந்து என்னுடைய பழைய பேர், என்னோடய பாட்டியம்மா வச்ச பேர். அதுக்கு பிற்பாடு ஞானஸ்தானத்துக்கு பேர் எடுக்கும்போது என் நண்பர்கள் வந்து செலக்ட் பண்ண பேர். அது கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஒரு வாத்தியார் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது சொன்னார், தினகரன் ஒரு சார் உனக்கு சாமியல் ரமேஷ்குமார் தான் பேர் வைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு சாம்குமார்னு வச்சுருக்கேன். ஒருவேளை அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இது நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். ஆனால் அப்படி ஞானஸ்தானம் கொடுத்த ஃபாதர் கூட தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு செந்தில் எந்திரிச்சு வெளியே வந்துருந்தான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு செந்தில்னா நீங்கள் சொல்கிறது சிஎஸ்ஐ போதகர், சிஎஸ்ஐ ஐயா அவங்க அந்தளவுக்கு. இப்போவும் நிறைய இடங்களில் எங்கள் சர்ச்சஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா செந்திலுங்கிற பேர் தான் நிறைய பேருக்கு தெரியும். பாம்பேயில் சிஎஸ்ஐ கிடையாது, சிஎன்ஐ. ஆமாம். அதுக்கு பிற்பாடு ஊருக்கு வந்து ஊழியம் செய்தேன். அது ரசிக்கப்பட்ட உடனே முதல்ல இப்போ இதே இன்னும் வந்து முடியலையா? ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்துட்டு இப்போ எப்படி ஜெபம் பண்ணோம் அது தெரியாதுல்ல. இப்போ நீங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்தே கிறிஸ்டின் இல்லையா? உங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே சர்ச்செல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. அதனால் ஜெபம் பண்ணே தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் எப்படி ஜெபம் பண்ணு கேட்டேன். அப்போது இங்கே உங்களை ஒரு அக்கா தான் ஒரு யூத் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, முதல்ல நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும், அடுத்தது மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ண போகிறோமோ அதை சொல்லி இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போய் கதவெல்லாம் பூட்டிட்டு முழங்கால் போடுறேன். ஃபஸ்ட்டு அது வரை ஜெபம் பண்ணியிருக்கேன் ஐயா. அந்த யூத் மீட்டிங்கில் ஜெபம் பண்ண சொன்னது கூட நான் திருவ முடிச்சுட்டு கடைசியில் என் நண்பன் சொல்லி தந்தான், இயேசுவின் மூலம் ஆமேன்னு சொல்லு அப்படின்னா. எனக்கு சொல்லி கொடுத்தது ஜெபம் இயேசுவின் மூலம் ஆமேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஆமேன் போட்டாங்க. நான் என் ஜெபமே பண்ணலை. இதான் நான் முதல்ல பண்ண ஜெபம். ஆனால் அந்த இயேசுவின் மூலம் ஆமேனுங்கிறதுக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். இயேசுங்கிற பேரில். சரி, ஓகே, அது அப்படி தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை. ஆனால் முதல்ல அழுது ஜெபம் பண்ணுறேன், பாவம் அறிக்கையிடணுமே. நானும் ஒரு பாவமாக சொல்லுதேன், கவுண்டிங் குறையவே மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது. 1-2 பரவாயில்ல, நம்ம தான் 24 வருஷத்துக்கு மொத்தமாக பாவத்தை ஸ்டாக் வச்சுருக்கோமே. அதில் வேறு ஞாபகம் கூட ரொம்ப அதிகமாக உண்டு. மோஸ்ட்லி அதாவது நல்ல விஷயங்கள்லாம் மறந்துடுவேன். ஸ்கூலில் பாடங்கள்லாம் சொல்லி தருவாங்களா, அதெல்லாம் மறந்துடுவேன். ஆனால் யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதை மறக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப ஞாபகமாக வச்சுருப்பேன். அது மாதிரி நான் பண்ணுற தீமையெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. நானும் சொல்லுதேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முழங்கால் வலிச்சிட்டியா? இப்போ எவ்வளோ நேரம் பாவம் அறிக்கை பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 நிமிஷம். முழங்கால் நின்று அழுதேன். இப்போ நீங்கள் ரவுடி மாதிரி இருந்தேன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அடிப்படி அந்த மாதிரிலாம் வந்துச்சா? வழக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்குது. போலீஸு, கோர்ட்டு நிறைய டைம் இருக்கிறேன். கிட்டத்தட்ட தாராவி போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறையா கேஸ் உண்டு. கடைசியாக ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஜபராஜ் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனான்னு சொன்னல, அந்த நண்பருக்கு ஆலயத்தில் ஒரு பிரச்சனை. அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தனால அவரை வெட்ட வந்தாங்க. ஆலயத்தில் உள்ள அப்போ மூப்பராக இருந்த அவர் வந்து அவரை வெட்டக்கு வந்தார். அவர் பேர் இப்போ அவர் பாஸ்டராக இருக்கார், சிஹெச் துரை. சபையினுடைய மூப்பர் வந்து சபை அங்கத்தினரை வெட்ட வந்தார். அப்பேற்பட்ட உன்னதமான சபை. ஆமாம், அவர் டீமாக வந்தாங்க. ஒரு டீமாகவே சபையில் வெட்டக்கூடிய டீம் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு 20 பேர்கிட்ட சேர்ந்து வந்தாங்க. சரி, சபையிலையும் இருந்து கொஞ்சம் பேர், வெளியே இருந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்தாங்க. ஏன் முன்னாடி அவனை வெட்டணுன்னு நான் போய் தடுத்த உடனே அவன் தள்ளி போட்டு லாரி கீழே ஓடிட்டான். அப்போ என்ன பிடிச்சி போட்டு அடிச்சு விட்டாங்க. அவங்க வெட்டணும் வந்தது அவனை தான். ஏன்னா நான் பிரச்சனைக்கு போகல அவங்ககிட்ட. பட் என் முன்னாடி என் நண்பன் அடிக்கும்போது எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, கூட வரவனை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, காரணத்தை ஒன்றும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் எப்போவுமே அதில் நான் குறியாக இருப்பேன். என் கூட வந்தால் யாரையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, செத்தா சேர்ந்தே சாவும், ஆனால் விட்டுட்டு மட்டும் போகக்கூடிய அந்த பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல பழக்கம் கிடையாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுலாம் குறியாக அதை போய் தடுத்தேன். அப்புறம் அவன் ஓடிட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு வழி கிடையாது, ஒன்று போன இல்லாட்டா வெட்டி கொண்டுருவாங்க. அதனால் அவன் தலையெல்லாம் அங்கங்கே வெட்டுப்பட்டது. அவன் லாரி கீழே வந்து போயிட்டான். அதனால் அவன் அந்த கோவத்தில் என்ன பிடிச்சி போட்டு அடிச்சு விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்காங்க. இந்த சம்பவம் நடக்குது தாராவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ஆப்போசிட். ஆனால் எந்த ஒரு போலீஸ்காரங்களும் வந்து ஏன் எதுக்குலாம் கேட்கவே இல்லை. அவ்வளோ அடிக்காங்க. அடிச்சுங்க. அப்புறம் நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம்
கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் என் பேக்கில் கத்தியை வச்சுக்கிட்டு அவன் எங்கடா கிடைப்பான், எப்போ குத்தலாம், இப்படியே வெறி கொண்டு அலைஞ்சேன். இப்போ இது நீங்கள் இந்த மாதிரி வன்முறை செயல்களில் ஈடுபட்டும் போது சிலருக்கு அதனால காயம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அடிச்சிருக்கிறேன், நிறைய பேர் துன்புறுத்திருக்கேன், நிறையா வீட்டு ஓடைகளை உடைச்சிருக்கேன், நிறையா கார் கண்ணாடியை உடைச்சிருக்கிறேன். ரொம்ப நண்பர்களுக்காக செஞ்சது தான், வெளியே சொல்ல முடியாத நிறைய சேட்டைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நண்பர்களுக்காக செஞ்சது தான் எல்லாமே, நண்பர்கள் கூட சேர்ந்து செஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களுக்கு ஒன்று தான் நான் முதலாக நின்றுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி கூட இருக்கலாம். நண்பர்கள் கூட சேர்ந்தாச்சுனாலே நம்ம தண்ணிலை மறந்துடுவோம் அப்படின்னு ஒரு. நீங்களும் காயப்பட்டிருப்பீங்கல்ல? அஃப்கோர்ஸ், நன்முறையில் ஈடுபடும் போது கண்டிப்பாயா. ரெண்டு இடத்துல நம்ம அடித்தா 3 இடத்துல நம்ம அடிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வழக்குகளும் இருந்துச்சா? ஆமாம், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரூபா கொடுத்து அப்படி தட்டி வந்த கேஸ்கள் உண்டு. இதெல்லாம் இந்த பிரச்சனையில் இது வெட்டுக்குத்து வர போய் கடைசியில் அது என்னுடைய நண்பர், அவருடைய தம்பி அற்புதராஜன் அவங்க பேர், அவரெல்லாம் சேர்ந்து அவரை கொலை பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு போயிட்டோம். எங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். அருவா, கத்தி, சூரியெலாம் எடுத்துகிட்டு பேண்ட்ரா கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தால் நம்ம இப்படி அவமானமாக வாழ்கிறத விட கோர்ட்டில் போய் இவரை வெட்டி கொண்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஜெயிலில் எத்தனை வருஷம் வேணாலும் நினைஞ்சிக்கலாம், இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டில் போய் போட்டலான்னு போனோம். ஆனால் அன்றைக்கி அவர் ஆஜராக வரல. அது அவருக்கு நல்ல நேரம்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நமக்கு நல்ல நேரம், ஆண்டவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஆற போட்டு கொஞ்ச நாள் கழித்து இங்கே வந்தால் நீ வெட்டிட்டு, அங்கே வந்தால் நான் வெட்டின்னு சொல்லி பிளான் போட்டு போய் என்னுடைய நண்பர் மூலமாக சில தவறுகளை பண்ணி அவரை பப்ளிக்கில் வச்சு வெட்டி, அப்புறம் என் நண்பர் போய் ஆஜராகி கோர்ட்டில், அப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தார். அவர் வெட்டுப்பட்டவரும் காப்பாற்றப்பட்டுட்டார். அவர் செத்துட்டாருன்னு நினச்சி தான் போட்டு போனோம், அவர் காப்பாற்றப்பட்டுட்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவர் பாஸ்டர், கிருபாசனவரா வெட்டுப்பட்டவரா? வெட்டுப்பட்டவர். ஸ்தோத்திரம். வெட்டவர் என்னுடைய நண்பர் தானே, நாங்கள் தான் போனோம். அவர் தான் அது. இப்போது நீங்கள் 40 நிமிஷம் பாவங்களை அறிக்கையிட்டீங்க. அறிக்கையிடுற பாவம் குறையில, முட்டு வலிக்கு, கால் வலிக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாவத்தைன்னு சொல்லிட்டேன். இதில் என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆண்டவர்களை உண்மையிலே விளையாடுனா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாலாம் தப்பு பண்ணமோ அவங்கள்ட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணுன்ட்டார். அதனால் நான் யார்கிட்டலாம் சண்டை போட்டனோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி ஒரு கூட்டு போயிட்டார். கூட்டு போய் இந்த மாதிரி செந்தில் வந்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் விடுதலை ஆவாங்க அவங்க அப்படின்ட்டாப்ல. ஒருத்தர் என்னடான்னா, நீ சொல்லிட்டு வந்துட்ட, நீ செவம் பண்ணாதான் விடுதலை கிடைக்குன்ட்டார். இன்னொரு நண்பர் என்னன்னா, நீ செவம் பண்ணால் மட்டும் போதாது, யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணி அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டால் தான் அது சரியாகும்னு சொல்லி ஒரு வீடு வீடாக கூப்பிட்டு போக ஆரம்பித்தார். அவர் பேர் ஜேசுபாலன், அவர் தான் என்ன அப்படி கேட் பண்ணி கூப்பிட்டு போனார். இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா, இப்படி ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், உபவாசம் இருந்து தான் ஜெபம் பண்ணிட்டாங்க. நம்ம அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி லோடுக்கு மேலே லோடாக ஏற்றுறாங்க. இப்போ என்ன உபவாசம் பண்ண வச்சுட்டாங்க. 3ஆம் நாள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கேன். அவருடைய வியாதியோட தன்மை என்னென்னா, எந்த அளவுக்கு கொலையை பொங்கி சாப்பிடணுமோ அப்படி கொலையை பொங்கி கூழ் மாதிரி சாப்பிடுவாப்பில். இந்த சிறுவைத்தம் பருப்பு வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படி இருந்துமே அது ஜீரணமாகாமல் போகும். அதனால் திட உணவு எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி தான் சாப்பிடுனா இப்போ அவருக்கு சரியாகணும். இப்போ நான் ஆண்டோட சொல்லுதான், அவர் நல்லா சாப்பிட வர நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி வைராக்கியம் பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்பிக்கை வளருது, நிறையா செய்திகள்லாம் கேட்குறேன். அப்படி எப்படியோ வாழ்க்கை மாறிட்டு ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நான் அவ்வளோ வைராக்கியத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அவர் அதனால் அவ்வளோ நாள் வர கும்பிட்டுட்டு இருந்த தெய்வங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அன்னைக்கு கொண்டு கடலை போட போகிறேன்னு முதல்ல சொன்னார். அதுக்கு பிற்பாடு என் கூட ஒரு நாள் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டு போய் அவரை ஆல்டர் முன்னாடி கொண்டு விட்டேன். ஏசப்பா, இதுக்கு மேலே என்னால் பட்டினியாக இருக்க முடியாது. இப்போ எத்தனை நாள் உபவாசம் இருந்தீங்க? 3 நாள். சுத்தமாக சாப்பிடல? இருந்து சுத்தமாக சாப்பிடல? சாப்பிடல. எனக்கு கைட் பண்ண ஆட்கள் அப்படி பண்ணிவிட்டாங்க, ஐயா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும்
இளம் ரத்தமா அவர் நல்லா சாப்பிட வர நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். தண்ணி மட்டும் குடிப்பேன். அப்படி இருந்தேன் 3 நாள் ரொம்ப முடியல. என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு விட்டுட்டு வந்துவிட்டேன். அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டார். நான் ஜெபம் பண்ண தெரியாத நான் எப்படி ஜெபம் பண்ணு கேட்ட மாதிரி எங்கள் அண்ணன் அவர் கண்ணன் இருக்கார்ல, அவரே என்கிட்ட கேட்டார், எப்படி தம்பி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவியோ அப்படி பேசு, அதான் ஜெபம் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கஷ்டமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அது முட்டெல்லாம் வலிச்சு போச்சு. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு வருவாருன்னு உட்காந்துருக்கேன். அவர் கண்ணீர் வடிக்காரு. அவர் 3/4 மணி நேரம் தாண்டி போகுது. அவர் ஜெபம் பயங்கரமாக இருக்குது. அவர் கண்ணீர் வடித்து மனமுருக வேண்டுதல் பண்ணுறாரு. ஆஹா, நம்மளோட அதிகமாக ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போ ஃபீல் பண்ணேன். பிறகு ஜெபம் பண்ணி முடித்தோடனே வீட்டுக்கு போனோம். அண்டாஃபில், தாராவிலேருந்து அண்டாஃபில் பகுதியில் இருந்தோம். போகிற உள்ள அங்கே ஒரு கேரளாக்காரங்க ஹோட்டல் உண்டு. நல்ல புரோட்டா, பீஃபு, மீன்லாம் நல்லா கிடைக்கும். அங்கே தான் சாப்பிட நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட சாப்பாடை நீ சாப்பிடு, அப்போ தானே ஏசப்பா விடுதலை கொடுத்தாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரோட்டா, பீஃபு, மீன் என்னென்ன உண்டோ முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் உனக்குன்னு வச்சுருக்க சாப்பாடை சாப்பிட்றேன், வீட்டில் போய் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடாக கொடுப்பேன். வாங்கி கொடுத்துட்டு பில்லை கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் நடக்கணும் வீட்டுக்கு. போகிற வழியில் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. இப்படி வாங்கி கொடுத்துட்டோமே ராத்திரியாக இவருக்கு ஏதாவது ஆகிட்டோன்னா குளுக்கோஸ் போடலாம் தூக்கிட்டு போகணும், இது எப்படி அப்படின்னு ரொம்ப மனசு அப்படியே அவிசுவாசம் வருது. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் உன்னை கண்டிப்பாக ஏசப்பா சரி பண்ணிடுவாங்க அப்படியே சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் சாப்பிட்டு வந்து படுத்துட்டேன். நைட்டு திடீர்னு கதவை தட்டுற சத்தம், இருட்டு, என்ன செய்யன்னு தெரியல, கதவை திறக்க ஏதோ ஆயிட்டு. எனக்கு பயம்ல, நைட்டு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஃப்ரெண்டாக வேம தட்டுறாங்க, ஏதோ ஆயிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் திறந்த உடனே ஒரு கை இப்படி, தம்பி இயேசு தாண்டா உண்மையான தெய்வம். எங்கள் அண்ணன் எத்தனை மணிக்கு? காலையில் 5 மணிக்கு. ஓ, காலையில் 5 மணிக்கு. காலையில் 5 மணிக்கு. ஓ, ராத்திரி அவர் சாப்பிட்டது பொதுவாக அவரால் சாப்பிட முடியும், ஆனால் ஜீரணமாகாது. பாத்ரூம் உடனே வயிற்று போக்காயிரும். ஆமாம், ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தீங்க? நைட்டு 9 மணி இருக்கும். விடிய காலம் 5 மணி வரையும் ஒன்றுமே ஆகலை. ஜீரணமாக இருக்குது. ஜீரணமே ஆயிடுச்சு. ஜீரணமாகி எனக்கு நல்ல ஜீரணமாகி நல்ல தெம்பாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னால், இயேசு தாண்டா உண்மையான தெய்வம். எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு சந்தோஷம். ஸோ இவ்வளோ பெரிய இயேசுவை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் இப்படி வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோங்கிற உணர்வு அன்னைக்கு வந்ததுயா. அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள பைபிளை படிக்கவும் ஜெபம் பண்ணவும். அதுக்கப்புறம் இது எத்தனாவது வயசில் நடந்தது உங்களுக்கு? எல்லாமே அந்த 2000 தான். 2000னா எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு? இப்போ 24 வயசு. 24 வயசு. சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து ரொம்ப வித்தியாசமாக ஆச்சரியமாக ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நான் ஒரு பொழுதுபோக்காக போய் நண்பனுக்காக காரியங்களை செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு உறவினர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவருக்கு ஏதோ உதவி செய்யணுன்ற மாதிரி முயற்சித்து அதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வித்தியாசமான ஒரு சாட்சி. எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க? இங்கே தான் இந்த எங்கள் சர்ச்சில் இருக்க பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்க வந்து ஐயோ சொல்லவே கூடாது. நான் சொன்னேன்ல, ஒரு ஆள் நீ சவால் விட்டு வருவேன், நாங்கள் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி என்னை ஜெபம் பண்ண வச்சு விட்டார். ஒருத்தன் நீ எல்லாட்டையும் போய் மன்னிப்பு கேட்க போகணுன்னு சொல்லி வீடு வீடாக கூப்பிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு விட்டான். இன்னொரு நீங்கள் இப்போ எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? அது என் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 10-15 பேர்கிட்ட இருக்கும். அந்த நேரத்தில் யார்ட்டெல்லாம் ஹையஸ்ட்டாக சண்டை போட்டு உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னனோ அவ்வளோ பேர் வீட்டுக்கும் போய் மன்னிப்பு கேட்டேன். அவங்க என்ன அதில் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. சரி செந்தில் நீ மாறிட்ட, இது போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக. அதில் ஒரு ஆள் நிகர் காசி இப்போ போதகராக இருக்கிறார். தாராவியில் பிகேடின்னு சொல்லி எப்ரோன் சர்ச் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மருமகன். அவர் வீட்டுக்கெல்லாம் என்னென்ன அவரெல்லாம் வெட்டி கொண்டுருவாங்க குத்துருவாங்கலாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். அவர் ஒரு நல்ல மனுஷன். இப்போ வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி அவங்களும் எனக்காண்டி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ ஊழியத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. அப்படி நிறைய பேர்ட்ட யார்ட்டெல்லாம் சின்ன சின்ன மனுஷங்க மக்கா இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், உன்னை ஏசின தப்பு தான் அப்படிலாம் சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க இந்த பசங்க. இப்படி இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, குமார்னு ஒரு தம்பி உண்டு, என் ஃப்ரெண்டு. அவனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குமார் வந்து என்ன பண்ணிட்டான்னா, நம்ம
பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டவருக்கும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல்ல என் கையில் டிராக்டர் தூக்கி கொடுத்துட்டாப்ல. அது ஒரு 5 லாங்குவேஜ். அந்த 5 லாங்குவேஜ் எப்படி டிராக்டர் கொடுக்கணும்னா, பாம்பேல உங்களுக்கு தெரியும் பல மொழி மக்கள் இருப்பாங்க, அதில் படிக்கவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் முதல்ல போய் கேட்கணும், உங்களுக்கு படிக்க தெரியுமான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எந்த மொழின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த டிராக்டர் நம்ம எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து இல்லை இயேசுவை பற்றி எழுதியிருக்கோம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதான் அவ்வளோதான் வேலை. நானும் சந்தோஷமாக என்னுடைய கைப்பை அண்ணா இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கைப்பை அப்பமே உண்டு. அதுதான் வேலையை கொண்டு போவேன். அதில் நிரப்பி வச்சுட்டு போனேன். இதான் நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக போனேன். ஐயா அன்னைக்கு வாங்கி கொண்டு போன தைரியம் கொடுக்கறதுக்கு வரல. கொடுக்க தைரியம் வரல. எப்படி டிராக்டர் தூக்கி இதில் இயேசுவை பற்றி இருக்கும் நீங்கள் படிங்க அப்படின்னு எப்படி கொடுக்க வரமாட்டுக்கு. போயிட்டேன். சரி ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துடலாம். நைட் 7 மணி இருட்டு வர கொடுத்துடலான்னு. அப்போவும் தைரியம் வரல. அப்போ தான் நினச்சிட்டு வரேன் வீட்டுக்கிட்ட, நம்ம எவ்வளோ ஊழியக்காரங்களை திட்டியிருப்போம். நான் ஊழிஞ்சே வந்துட்டேன். இன்றைக்கி நம்மளால் ஒரு டிராக்டர் கொடுக்க முடியல, ஊழியக்காரங்களை பேசக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நேராக வீட்டுக்கு போனேயா, முழங்கால் போட்டேன். ஏசப்பா, ஊழியர்களுக்கு விரோதமாக ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசினேன், என்னுடைய பாவத்தை மன்னிங்க. அழுதேன். மறுநாள் 3 டிராக்டர் கொடுத்தேன், கைப்பிரதி 3 கைப்பிரதி கொடுத்தேன். அடுத்த நாள் 13, அடுத்த நாள் 26, அப்படியே கூட்டிட்டு அப்புறம் கவுண்டிங் வைக்கல. இப்போ நீங்கள் அது வந்து வீடு வீடாக போய் கொடுத்தீங்களா இல்லை ரோட்டில் வர போகிறவங்க? ரோடுகளில் வர போகிறவங்களுக்கு, பிறகு வீடுகளில் திருவாவும் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிறகு என் கூட 2-3 பசங்களையும் சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி அவங்களாம் ஊழியத்தில் இருக்காங்க. கருத்தருக்குள்ள பெரிய லெவலில் வந்துட்டாங்க. அவங்களாம் ஊழியத்துக்கு இருக்காங்க. நாங்கள் போய் ஒவ்வொரு திருவிழாக்களில் ஒவ்வொரு மக்கள் கூடுகிற இடங்கள்லாம் டிராக்டர் கொடுத்து அப்படி சந்தோஷமாக வரும்போது வடப்போ வாங்கிட்டு வந்து அந்த நாட்கள் சந்தோஷமான ஒரு நாட்கள் அப்படி கொடுத்துட்டு அதில் ஒரு சந்தோஷம். அப்படி இதில் இது டிராக்டர் இது ஒரு ஊழியம். இதில் இன்னொரு தம்பி என்ன பண்ணாப்புல, மெல்வின் ஒரு தம்பி, இது டிராக்டர் கொடுக்க ஒரு ஊழியமாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது ஒரு அருமையான ஊழியம் வா அப்படின்னு சொல்லி என்னை சிறுவர் மத்தியில் ஒளிஞ்சியை கூப்பிட்டு போனாங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் பாம்பேல பிளாட்ஃபார்மில் டென்ட் அடித்து உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைகளை ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு வரும், பாட்டெலாம் சொல்லி சண்டே ஸ்கூல். இப்போ ஹிந்தியில் தான் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க? ஆமாம். அப்போ வந்து பாம்பேயில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க? அப்போ எனக்கு சரியாக ஹிந்தி தெரியாதுயா. ஆனால் அந்த மெல்வின் நல்ல பேசுவாப்புல, ஹிந்தி பேசுவாங்க. அவங்க சப்போர்ட்டு. அடுத்தது எனக்கு ஹிந்தியில் ப்ரேயர் பண்ணவே தெரியாது. அப்போ ஒரு தங்கச்சிட்ட, ஏம்மா எனக்கு எப்படியாவது, அவங்க ஹிந்தி ஸ்கூலில் படித்தாங்க, அவர் மராட்டி மீடியமில். அவங்க இப்போ நார்கூரில் தான் இருக்காங்க. அவங்க பேர் மணி. அவங்ககிட்ட எனக்கு ஹிந்தியில் ஜெபம் பண்ணக்கு மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்களேன் எப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஒரு பேப்பரில் ஹிந்தியில் எழுதி கொடுத்தாங்க. தமிழில் எழுதி கொடுத்தாங்களா ஹிந்தியில் எழுதி கொடுத்தாங்களா? ஹிந்தி ஜெபத்தை தமிழில் எழுதி கொடுத்தாங்க. சரி. அதை நான் மனப்பாடம் பண்ணி அந்த ஹிந்தி சண்டே ஸ்கூல்லாம் போய் அப்படியே படித்தேன். அப்படி ஏன்னா அவ்வளோதான் தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் சண்டே ஸ்கூலில் போய் ஒரு ஜபந்தம் பண்ணீங்க. ஹிந்தி அவங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் சாங் பண்ணுவேன். பிறகு பாட்டு நானே தமிழ் எழுதி அவங்கள ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்போ சொல்லி அப்படி பாட்டு நானே எழுதி அப்படி பாடுவேன். அப்புறம் தமிழ் சண்டே ஸ்கூலுக்கும் போவோம். தமிழ் பாட்டு, தமிழ் கதைகள் அப்படி சொல்லுவோம். எல்லாமே தமிழ் ஹிந்தி. இப்போ இது செய்யும்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டே தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் வந்து ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள், ஒரு 6-7 மாதம் அவ்வளோதான். அந்த தம்பி என் கூட உழைத்து வந்த தம்பி மெல்வின் ஒரு சகோதரர் ஆண்டோட்ட போயிட்டார் அந்த டைமில். அதுக்கு பிற்பாடு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு காணிக்கை பிரிக்க கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, பிசி எவாஞ்சலிக்கல் மிஷன் சொல்லி ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு காணிக்கை பிரிக்கிறதுக்கு என் கூட ஒரு ஜோடியை போட்டு அதுக்காக காணிக்கை பிரிக்கிறதுக்கு டெய்லி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து அப்போ தான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஒரு அண்ணன் அசோகன், மோசஸ் அசோகன் சொல்லி ஒரு சார் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஒழுக்கத்துலையும் அவங்களே பைபிள் சுட்டி கொடுப்பாங்க. காலை ஜபம் எங்கள் சர்ச்சில் தான் முதல்ல நான் காலை ஜபத்தை ஒரு அண்ணன் ஏடி ராஜன், அவங்க என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன், அவங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க. காலையிலே கட்டாயமாக எழுப்புவாங்க, தண்ணி கோரி ஊற்றிடுவாங்க. ஆமாம், குளிருக்கு முழுதும் படுத்துனா போர்வையெல்லாம் இழுத்து போட்டு தண்ணி கோரி ஊற்றிடுவாங்க. எந்தில்ல
ஆட்கள் ஆத்துமாக்கள்லாம் நரகத்தை பார்த்து போயிட்டு இருக்கு, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன மட்டும் இல்லை, என் கூட படுத்துருக்க எல்லா நண்பர்களும் எழுப்பி விட்டுருவாங்க சர்ச்சில். எழுப்பி கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண வைப்பாங்க. இப்போ நான் தூக்கத்தில் ஜெபம் பண்ண வைப்பேன். அப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா நேர்முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நேர்முழங்காலில் ஒரு நாள் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். நேர்முழங்காலில் நின்று தூங்கினா என்ன நடக்கும்? விழுந்துட்டீங்க. அப்போ அங்கே இருந்து அண்ணன் சொல்கிறாங்க, டேய் இம்மடா சரிஞ்சிட்டுதா அப்படின்னு சொல்லாங்க. அப்படி இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தான் கஷ்டம். பைபிள் எப்படி நீங்கள் படிச்சீங்க? அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே, அந்த தனி ஜெபம் முடிஞ்ச உடனே சர்ச்சில் சைடில் கூடி உட்காந்து அந்த அண்ணன் தான் டெய்லி ஒவ்வொரு சாப்டர் எடுத்து எல்லாரையும் லைனாக 2 வசனம் படிக்க வச்சு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, பைபிளை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி பைபிள் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நானே ஒரு பைபிளை வாங்கி பைக்கில் வச்சு எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படியே படித்து ஒரு மீட்டிங் விட மாட்டேயா, எங்கே மீட்டிங் போட்டாலும் போயிடுவேன். அதுவும் கன்வென்ஷன்னா கண்ணை மூடிட்டு போயிடுவேன். டெய்லி யாருக்கு ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு மட்டும் டெய்லி ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு உபவாசம் கூட விட மாட்டேன், ஒரு கன்வென்ஷன் விட மாட்டேன். எங்கெல்லாம் ஏன்னா எனக்கு சொல்லி தந்த அண்ணா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு. அதனால் எங்கே போயிடுவேன், எல்லா இடம் போய் வசனம் கேட்டு அப்படியே அது மாதிரி சத்தியத்தில் உள்ள சர்ச்சு உள்ள இருந்தோம். அந்த அண்ணன் மாதிரிலாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. சர்ச்சில் இருந்து வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே வளர்ந்தேன். அப்படியே வளர்ந்து அதுக்கு பிற்பாடு நானே பைபிள் படிக்க ஆரம்பித்து நிறையா மூலிகளோட ஐக்கியத்தில் கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அங்கே கற்றுக்கிட்டுறது, அப்படியே வளர்ந்து பைபிளை கற்றுக்கிட்டேன்.